எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிரிட்டிஷ் கொலம்பியாவோட கேபிட்டல் சிட்டி விக்டோரியா அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்து நம்ம போக போகிறோம். அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, வேங்கூவர் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல சவுத் சைடில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து ஐலாண்டுனால நம்மளால் காரில் அந்த மாதிரி போக முடியாது. ஸோ நம்ம வந்து இப்போ ஃபெரியில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஃபெரி டெர்மினல் வந்து வந்துட்டோம். இது வந்து சாவேசன் ஃபெரி டெர்மினல் அப்படிங்கிற டெல்டான்ற ஏரியாவில் இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் இருந்த பிளேஸ்லேருந்து இங்கே ஃபெரி டெர்மினலுக்கு வரணுன்னா 30 மினிட்ஸ் ஆகும். ஸோ அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி இதுதான் வந்து நேம் போர்ட் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ விக்டோரியா போகிறவங்களாம் அந்த லைனில், இன்னொரு பிளேஸ் இருக்குது நனாய்மோ அப்படின்ற பிளேஸ், அதுக்கு போகிறவங்களாம் வேறு ஒரு லைன் அந்த மாதிரி இருந்துச்சு. இதான் வந்து நம்மளோட ஆன்லைன் டிக்கெட் வந்து அங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் டிக்கெட் கொடுப்பாங்க. நமக்கு டிக்கெட்க்கு எவ்வளோ ஆச்சுன்னா, காருக்கு வந்து $85, அதுக்கப்புறம் அந்த சைல்டுக்கு $10, அடல்ட்டுக்கு வந்து $20. இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ஏஜ், அந்த மாதிரி வந்து டிக்கெட் ரேட் வந்து மாறும். ஸோ நமக்கு அங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளை உள்ளே போக சொல்லிடுவாங்க. நமக்கு ஒரு லேன் நம்பர் சொல்லுவாங்க. இப்போ 10வது லேன் போங்க, இல்லை 15வது லேன், அவங்க என்ன நம்பர் சொல்கிறாங்களோ அந்த லேனுக்கு நம்ம கரெக்டாக போயிட்டு நின்று வெயிட் பண்ணணும். இது வந்து நான் கட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன், பட் உடனே வந்து எங்களை விடலை. நாங்கள் அந்த டிக்கெட் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட அந்த இடத்துல அந்த லேன்லேயே அந்த ரோடு அந்த ஃபுல்லாக வெயிட் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ எல்லோரும் அங்கே வண்டிலாம் நிறுத்திட்டு பக்கத்தில் வந்து ஷாப்ஸ்லாம் இருக்கும். அந்த டெர்மினலில் சில ஷாப்லாம் இருந்தது, அங்கே போயிட்டு நம்ம சாப்பிட்ணுன்னா அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து கார் ஒன்று ஒன்றா விட ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபெரியில் ஏறுறதுக்காக மேலே நம்மளை அனுப்பிட்டாங்க. கீழேயும் வந்து நிறைய வண்டி போயிட்டுருந்துச்சு. இந்த போர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், எத்தனை கார் வந்து உள்ளே போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க மேலே போடுறதா இல்லை கீழே அனுப்புகிறதா அந்த மாதிரி அவங்க சம் கவுண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பொறுமையாக எல்லோரும் உள்ளே போயிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து வீடியோ கண்டினியூ பாருங்கள். நான் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்ததுன்னா நான் அப்பப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த மாதிரி உள்ள வண்டி எல்லாம் வந்ததுக்கப்புறம் லைனாக நிற்க சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து எல்லாருமே வந்து வண்டி எல்லாமே வந்து நின்றதுக்கப்புறம் நம்ம வந்து வண்டியிலேருந்து இறங்கி மேலே க்ரூஸ்க்கு அந்த டெக் ஏரியா இருக்கும், நம்ம போய் உட்காந்துக்கிற பிளேஸ்க்கு போகலாம். ஸோ நாங்கள் வந்து வண்டியிலேருந்து இறங்கிட்டு, இது வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த விக்டோரியாவுக்கும் இந்த பிசி ஃபெரி இது எல்லாமே எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் தான். சரி ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு வந்து என்னெல்லாம் இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருந்தோம். இந்த ட்ராவல் டியூரேஷன் வந்து நாங்கள் கிளம்புன ஃபெரி டெர்மினல்லேருந்து விக்டோரியா போகிறதுக்கு 1.5 மணி நேரம். இதுதான் வந்து அந்த சிட்டிங் ஏரியா. ஸோ இங்கே நம்ம உட்காந்துக்கலாம். நம்ம எப்படி ஃப்ளைட்டில் வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் வந்து இங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்துச்சு. சரி வந்ததுக்கு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. சரி ஓகே அப்புறமா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் சும்மா போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து ட்ராவல் இன்ஃபர்மேஷன், நம்ம விக்டோரியா போகிறோம் இல்லையா, அதோட மேப்பு, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே வச்சுருந்தாங்க. நமக்கு என்ன வேணுமோ அந்த மேப் ரிலேட்டடாக எடுத்துக்கலாம். இதுதான் வந்து அந்த க்ரூஸோட மேப்பு. நம்மளோட கார் எல்லாம் எங்கே நிற்கிது, பேசஞ்சர்ஸ் ஏரியா எது,
இங்கே வந்து பெரிய பெரிய ட்ரக்கு எல்லாமே வந்து இதில் ஏற்றிட்டு வராங்க. ஸோ அது எல்லாமே ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது க்ரூஸ் இதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப அகெயின் வந்து சரி ஏதாவது ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டுருந்தோம். இது வந்து நாங்கள் பிளான் பண்ண ட்ரிப்பு வந்து 2 டேஸ் ட்ரிப்பு. ஃப்ரைடே ஈவினிங் வந்து நாங்கள் இது கிளம்புனோம். நாங்கள் வந்து 6:00 ஈவினிங் 6:00 ஃபெரி எடுத்தோம். நாங்கள் அங்கே போகிறதுக்கு வந்து 7:30 அப்படி ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஜஸ்ட்டு இதுக்கப்புறம் போயிட்டு செக்இன் தான் பண்ணுற மாதிரி பிளானு. ஸோ அங்கே போயிட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். பெருசாக அங்கே மேலே எதுவும் இல்லை, கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சுட்டு அகெயின் காரில் வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் அந்த பிளேஸ்க்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். விக்டோரியா வந்துட்டோம். ஒரு ஒரு காராக வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லோரும் ஒன்று ஒன்றா கீழே இறங்க ஆரம்பித்தாங்க. நாங்களும் வந்து ரெடியாக இருந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஒரு லைனாக அனுப்பிட்டே இருந்தாங்க. இப்போ வின்டர் ஸ்டார்ட் ஆனதுனால 4:30 மணிக்கே ஈவினிங் இருட்டிடுது. இப்போ நாங்கள் வந்த டைமுக்கு ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் வெளியில் போய் ட்ரை பண்ணோம். அது ரொம்ப இருட்டாக இருந்தது. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி பயமாக இருந்தது. அதனால் பெருசாக எங்களுக்கு அவுட் சைடு இதெல்லாம் கவர் பண்ண முடியல. கவர் பண்ணாலும் அது ஒன்றுமே தெரியல. ஃபுல்லாக செம்ம டார்க்காக இருந்துச்சு. ஸோ அதனால ஜஸ்ட்டு உள்ளேயே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். மேபி நெக்ஸ்ட்டு சம்மரில் ஏதாவது வந்து போனோம் அப்படின்னா அப்போ நம்ம டே வியூ வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். இப்போது விக்டோரியா வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து விக்டோரியாவில் வந்து நாங்கள் இந்த 2 டேஸ் சாட்டர்டே அண்டு சண்டே ஈவினிங் தான் வந்து அங்கேருந்து ரிட்டன் ஃபெரி. அது 2 டேஸ் என்னெல்லாம் பண்ணோம் அது வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் அட்டாச் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ தான், நம்ம சும்மா அந்த ஃபெரியில் போன ட்ராவல் வீடியோ மட்டும். இதுக்கு அடுத்து வந்து ஒரு 2-3 பிளேசஸ் டே 1லேயே ஒரு 3 பிளேசஸ் அப்படி போயிருந்தோம். அப்புறம் ஒரு கிறிஸ்மஸ் பரேட்லாம் நடந்துச்சு அங்கே விக்டோரியாவில். ஸோ அது எல்லாமே நாங்கள் கேப்சர் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல்கிட்ட வந்துட்டோம். இந்த ஹோட்டல் வந்து ஃபெரி டெர்மினல்லேருந்து ஒரு 25-30 மினிட்ஸ் கிட்ட வரும் ட்ரைவு. இது எங்கே இருக்குன்னா இது விக்டோரியா டவுன் டவுனில் வந்து இருக்குது. நம்ம விக்டோரியா ஃபெரி டெர்மினல்லேருந்து டவுன் டவுன் வரத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 25-30 மினிட்ஸ், ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் வந்துட்டோம். இதுக்கப்புறம் போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு இதோட வந்து நெக்ஸ்ட் டே தான் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது எல்லாமே. இதுதான் நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூமு. இது வந்து 2 கிங் பெட் இருக்க மாதிரி ரூம் வந்து போட்டிருந்தோம். இது பர் நைட்டுக்கு $100 அந்த மாதிரி ரேஞ்சு வந்துச்சு. ஓரளவுக்கு ரீசனபிளாக இருந்துச்சு ப்ரைஸு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்றைக்கி செக்இன் பண்ணிவிட்டு ஃப்ரைடே ஈவினிங் செக்இன் பண்ணோம். இதோட சண்டே மார்னிங் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து ஃபெரி வந்து நம்ம 6:30 ஃபெரி வந்து புக் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போன பிளேசஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இந்த சீரீஸ் வந்து ஒரு 2-3 வீடியோஸ் வரும். அங்கே போன பிளேசஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நாங்கள் விக்டோரியாவில் என்னென்ன பிளேஸ்லாம் பார்த்தோமோ அது எல்லாமே அட்டாச் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.